ஒரு நாள் வந்து பேங்க் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே, நம்ம பண்ற டிரான்சாக்ஷன்ல முக்காவாசி வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ, இப்ப இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பேங்க் வந்து 4 டேஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. 4 டேஸ் வந்து அந்த பேங்க் வந்து ஃப்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இப்ப வந்திருக்கு. அதாவது மே 23ல இருந்து 26 வரையும் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் பேங்க்கான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐ தன்னோட சர்வீசஸை ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ண போறாங்க அந்த 4 டேஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஹாலிடேனாலயா இல்லை வந்து சாட்டர்டே சண்டே இந்த மாதிரியான டேஸ்னாலயா, ஸோ எதுக்காக வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து இப்போ பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் வந்து எதனால வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வந்து பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க கொடுத்த டிமாண்ட்ஸ் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தகவல் தெரியுது. ஸோ இது எதனால, அதே மாதிரி இந்த 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரைக் முடியுமா இல்லை ஸ்ட்ரைக் கண்டினியூ ஆகுமா அப்படின்றதுமே வந்து ஆன்சர் தரல. ஸோ இந்த ஸ்ட்ரைக் எதனால, என்ன மாதிரியான ரீசன்னால ஸ்ட்ரைக் நடக்குது, அதே மாதிரி எஸ்பிஐ என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் வச்சாங்க, இந்த ஸ்ட்ரைக் கண்டினியூஸ் ஆகுமா அப்படின்றத தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். எஸ்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்ட்ரைக் வந்து நேஷனல் வைல்டு வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 23ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையும் பேங்க் வந்து க்ளோஸ் அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் தெரியுது. அதாவது மே 23 வந்து 4th சாட்டர்டே, அதனால வந்து ஹாலிடேவா இருக்கலாம். அதே மாதிரி மே 24 சண்டே ஹாலிடே, மே 25 வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் மே 26ம் வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டினியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 27ம் ஆகலாம், 28ம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது. ஆனா இப்போ இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. 25 அண்ட் 26 தான் வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால மே 23ல இருந்து 26 வரையும் பேங்க்குடைய சர்வீஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரீஸ்ல இருக்க போது, பேங்க் வந்து க்ளோஸா இருக்க போகுது. ஸோ எஸ்பிஐ எம்ப்ளாயீஸ் நேஷனல் வைடு வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்குது. ஸோ கண்டினியூஸா பேங்க் வந்து பெரிய பேங்கிங் செக்டார்ஸ்ல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால கஸ்டமருக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக பேங்க் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸ் நடக்கும், இம்பாக்ட் நடக்கும். என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, வித்ட்ரால் அண்ட் டெபாசிட் பண்ணுறதுல வந்து கண்டிப்பாக வந்து டிலே ஆகலாம். ஸோ அதே மாதிரி செக்கில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ லோன் ப்ராசஸிங்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகலாம். ஸோ அந்த ப்ராசஸிங்லாம் வந்து ஸ்லோவாகலாம். ஸோ அதே மாதிரி பிரான்ச்சு ரிலேட்டடாக ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் நடக்கவே நடக்காது. ஏன்னா 4 டேஸ் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து ஏடிஎம் ஒர்க் ஆகும், அட் த சேம் டைம் வந்து மொபைல் பேங்கிங் உடைய ஒர்க்குமே வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பேங்க்ல வந்து பேக் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இதனால பெரிய அமௌண்ட்லாம் டிரான்சாக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்பீட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து இப்போதைக்கு டிரான்சாக்ஷன்லாம் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இதில் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் யாருமே இல்லை, ஸ்டாஃப் யாருமே இல்லை அப்படின்னா அந்த மணி வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டுக்குலாம் வந்து அது வந்து கண்டிப்பா வந்து உதவாது. ஸோ இதனால முன்னாடியே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பெரிய இதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் பேங்கிங் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லைன்னு நினைச்சாலும் ரியாலிட்டியில பெரிய டிரான்சாக்ஷனுக்கு ஒரு பிரான்ச் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால முன்னாடியே வந்து எல்லா பெரிய டிரான்சாக்ஷனுமே பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எஸ்பிஐ ஏன் வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் ஏன் இவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைக் கால் கொடுத்தது யார் அப்படின்னா, ஆல் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாஃப் ஃபெடரேஷன் தான் இந்த ஸ்ட்ரைக்கை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய முக்கிய டிமாண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா முன்னாடியே. ஸோ அதில் முக்கியமான டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டாஃப் வந்து இப்போ ஷார்ட்டேஜாக இருக்காங்க அப்படின்றதையும், அதே மாதிரி அவுட் சோர்சிங் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கு, பே பேரிட்டி இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியும், பென்ஷன்ஸில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும், கெரியர்லுமே வந்து க்ரோத் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்றதையும், மொத்தம் 16 டிமாண்ட்ஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் இந்த டிமாண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணல, எங்களை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால தான் எஸ்பிஐ இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் பிக்கஸ்ட் பேங்கானைய எப்படி ரன் ஆகும் அப்படின்ற கேள்வியையுமே வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பெரிய கேள்வி என்ன உருவாகுது அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஓவர்லோடு
சிஸ்டம் வந்து ரொம்பவே அன்ஃபேரா இருக்கு. ஸோ கஸ்டமர் சொல்ற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு சர்வீஸ் தான் முக்கியம் அப்படின்னு. ஸோ எம்ப்ளாயீஸ் ஒண்ணு சொல்றாங்க, கஸ்டமர்ஸ் ஒண்ணு சொல்றாங்க. ஆனா, இதுல யாருக்கு இம்பாக்ட் அப்படின்னா, கண்டிப்பா வந்து கஸ்டமர்ஸ்க்கு தான் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் இருக்குதா? இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வியும் உருவாகுது. ஸோ பப்ளிக் செக்டார்ஸ் பேங்க்ல எஃபிஷியன்சி இன்னமும் வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வருது. அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ இதுல வந்து என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்கு அப்படின்னா, லாங் டேர்ம்ல தான் வந்து ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரைக்னால ஸ்மால் இஷ்யூ மாதிரி தெரியலாம். ஆனா லாங் டேர்ம்ல ட்ரஸ்ட் இஷ்யூ குறையும். அட் த சேம் டைம் மக்கள் பிரைவேட் பேங்க்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகுவாங்க. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் பேங்க் இல்லையா? ஸோ இதனால பிரைவேட் பேங்க் வந்து ஷிஃப்ட் ஆகுவாங்க. ஸோ டிஜிட்டல் ஒன்லி பேங்கிங் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சைலண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனா வந்து மாறுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகுது. ஸ்டார்ட் ஆகுறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஹானஸ்டா நம்ம பேசணும் அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து உண்மையான ப்ராப்ளம்ஸ் தான். அவங்க கேட்ட டிமாண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து ஸ்ட்ரைக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா கஸ்டமர்ஸ் உடைய அவங்களுக்கு இந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் கூட வந்து உண்மைதான். இப்போ கஸ்டமர்ஸ்னால பெரிய டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் பிரான்ச்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா உடனே பார்க்க முடியாது. ஸோ இந்த 4 டேஸ்க்கு அப்புறம் தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. 4 டேஸ்க்கு அப்புறமும் ஸ்ட்ரைக் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. அப்போ அதனால கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் வராதனால இவங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கஸ்டமர் தான் பெரிய இம்பாக்ட் உள்ளாகுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேலன்ஸை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இவங்க வந்து ஸ்ட்ரைக் தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷனா அப்படின்றதையுமே வந்து சிலர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. ஸோ வந்து நெகோசியேஷன் பண்ணலாமே, நெகோசியேஷன் கேட்டுட்டு நீங்க ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இதுக்கான சொல்யூஷன் வந்து தேடலாமே அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இது வந்து சாதாரண பிரைவேட் பேங்க்லாம் கிடையாது. இது கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றப்ப பல லட்சம் கோடி கஸ்டமர்ஸ் வந்து இதுல இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாதிப்புக்குள்ளாவாங்க அப்படின்றதுனால ஸ்ட்ரைக்கை வந்து கொஞ்சம் நீங்க தள்ளி போடுங்க. இல்ல இது வந்து நெகோசியேஷன் மூலயமா உங்களுடைய சொல்யூஷனை தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்க அக்கௌண்ட்ல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஸோ மே 23க்கு முன்னாடி உங்களோட பெரிய டிரான்சாக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 டேஸ் வந்து பேங்க் வந்து க்ளோஸ்ல இருக்கும். அதுக்கப்புறமும் ஸ்ட்ரைக் வந்து கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அதுக்கும் உங்களால பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு பெரிய டிரான்சாக்ஷனுமே வந்து நீங்க மே 23க்கு முன்னாடி இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்பிஐ உடைய இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் உருவாக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.